I still feel the pain in my heart, and I believe you all will also feel it in your own heart when you heard that story, if you have followed Charlie Kirk for quite a while. சார்லி கர்க்கை கொண்டு நீங்கள் கொஞ்ச நாளாக படித்துக் கொண்டு வருவீர்களானால், அவருடைய காரியங்களை பார்த்து கொண்டு வருவீர்களானால், இப்பொழுது அவருக்கு நடந்த அந்த சம்பவம் நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. I don't ascribe to the political views of Charlie Kirk because it doesn't have any significance to me. சார்லி கர்க்குடைய அரசியல், அவருடைய எண்ணங்கள் அல்லது அவருடைய சிந்தனைகள், அவருடைய நிலைப்பாடுகள் அது எனக்கானது அல்ல. காரணம், நான் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவனும் அல்ல. In terms of his political views, I don't ascribe to it because I am a very apolitical person. நான் ஒரு அரசியல் சார்புடையவன் அல்ல. அதனாலே அவருடைய அரசியல் கருத்துக்கள் எனக்கு பொருந்துமோ பொருந்தாதோ அது வேண்டியது தேவையில்லாத. But when I look at him, a man who fearlessly took the gospel of Christ and the principles of the Bible and the commandments of the word of God in today's contemporary society without fear or trembling, I have great appreciation for that man. ஆனால் இன்றைக்குள்ள நவீன உலகிலே அவர் சுவிசேஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்துக்கை பிரசங்கம் பண்ணிக்கொண்டு சுவிசேஷத்துக்காக வாழ்ந்து கொண்டு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்ட அருமையான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் பல கஷ்டங்கள் மத்தியில் அதை செய்ததை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறேன். Especially I really appreciate and I really accept and I really commend the work he did for the lives of unborn children and his stance on abortion. I fully agree with that. கருக்கலைப்பு செய்து கருவிலே வளர்கிற குழந்தைகளை கொலை செய்கிற அந்த பண்பாட்டுக்கு எதிராக, அந்த கலாச்சாரத்துக்கு எதிராக மிக வறுமையாக குரல் கொடுத்தவர் இந்த சார்ல்ஸ் கிர்க். And I really agree with him in that area. அந்த காரியத்திலே எனக்கு அவரோடு கூட நான் உடன்படுகிறவனாக இருக்கிறேன். And I also have great appreciation for this man who was able to bring out the principle of the Bible regarding the gender that God has created, which is man and woman and nothing else. ஆண்டவராகிய தேவன் படைப்பிலே ஆணும் பெண்ணுமாக படைத்தார், வேறொரு பாலினத்தை படைக்கவில்லை என்பதை உணர்ந்து அந்த கொள்கையிலே உறுதியாக நின்றதை நான் பாராட்டுகிறேன். I also appreciate Charlie Kirk for standing up for family, which is a nuclear family, a family built by a man and a woman, a father and a mother for their children. குழந்தைகளுக்காக குடும்பத்தை உருவாக்க வேண்டும், கணவன் மனைவியாக தாயும் தகப்பனுமாக ஒரு குடும்ப அமைப்பை சிதறாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற கொள்கையிலே அவர் உறுதியாக இருந்த ஒரு நபர். I really accept and I appreciate and I applaud his stance for Christian values in universities, in families, in schools, in churches. அவர் அங்கே பல்கலைக்கழகங்களிலும் அதே போல குடும்பங்களிலும் சபைகளிலும் மற்ற எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவ விழுமியங்கள் பாழ்பட்டு விடாதபடி கிறிஸ்தவ விழுமியங்கள் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை உடையதை பார்க்கும் பொழுது அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது. I truly believe his death is a great loss, not only to America but to the entire Christian community in the world. அவருடைய இழப்பு, அவருடைய மரணமானது அந்த அமெரிக்க தேசத்துக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவ உலகத்திற்கே ஒரு இழப்பு என்று நான் கருதுகிறேன். Because he was a man who boldly answered many tough tricky questions which many people did not dare to answer. அவரிடத்திலே கேட்கப்பட்ட பலவிதமான கேள்விகள், நேரடியான கேள்விகள் அல்லது தந்திரமான கேள்விகள், இந்த எல்லா கேள்விக்கும் அவர் சளைக்காமல் முகம் கொடுத்து சரியான பதில்களை கொடுத்த ஒரு மனிதன். பல வேளைகளில் இப்படிப்பட்ட கேள்விகளை மற்றவர்கள் தவிர்த்து விடுவார்கள், ஆனால் இவர் தவிர்க்கவே இல்லை. But I don't mind people, some people may not accept him, some people may have reservations about his field of thought or the way he was dealing with life issues, but I sincerely believe that all his stance, everything that he believed was grounded on the foundation of God's word. சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் சில காரணங்களுக்காக அவரை எதிர்க்கலாம். ஆனால் அவர் எந்த கொள்கையிலே நின்றார் என்று கேட்டால் வேதாகமத்தின் அடிப்படையிலான கொள்கைகளிலே மாத்திரமே அவர் உறுதியாக நின்றார். And sometimes it makes me very sad to think that this man was just 31. If he had lived another 50 years, he would have been a blessing to the upcoming generations of kids who had countless questions for which they were searching for answers. அதிகமான துக்கத்தை கொண்டு வருவது எதென்று கேட்டால் இந்த மனிதர் 31 வயதிலே இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு உள்ளாக வேண்டி இருந்தது. யோசிச்சு பாருங்க, இன்னொரு 50 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருந்தாரே ஆனால் அவர் நம் மத்தியிலே இருக்கிற வாலிபர்கள், விசேஷமாக கேள்விகளோடு இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருப்பார். And we can't question the timing or the reason why God permitted this, but we believe and trust that God in his great knowledge knows everything. ஏன் இந்த காரியம் சம்பவித்தது, ஏன் இந்த காலத்தில் அது சம்பவித்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் தம்முடைய திரு சித்தத்தின்படி அவருடைய அனந்த ஞானத்தின்படி காரியங்களை செய்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Incidentally, the bullet that was sent towards him
kind of tried to rupture or stop the voice of truth that came from him. அவரை நோக்கி செலுத்தப்பட்ட அந்த துப்பாக்கியினுடைய தோட்டா அவருடைய குரல் வளையை நெதித்தது மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்தது. But I believe in all my heart the Lord will raise up many more hundreds of Charlie Kirks in the world to stand up for the truth. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அதே போல சார்லி கர்க்கை போல அநேகரை எழுப்புவார் என்பதை நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். I humbly encourage our young people and those who are hearing me online, if you have never heard about Charlie Kirk, please go and search on YouTube for Charlie Kirk, and I would love you to choose some of the most sensitive questions that are raised in our society and our time today, and please take a listen to his thought process firmly grounded on God's word. நீங்க தயவு செய்து, நீங்கள் இங்க இருக்கிற வாலிபர்களாக இருக்கலாம் அல்லது ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களாக இருக்கலாம், நீங்கள் வலைத்தளத்திலே போய் இந்த சார்லி கர்க்கை குறித்து தேடி பாருங்கள். விசேஷமாக அவர் எப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்திருக்கிறார் என்று கவனித்து பாருங்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் எழுப்பப்படுகிற பல பிரச்சனைகளை அவரிடத்தில் கேள்வியாய் கேட்ட பொழுது தெளிவானமும் திட்டவுமான பதில்களை அவர் கொடுத்திருக்கிறதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். Especially university students and high school students, higher secondary students who are battling with so many questions that the world is grappling with to find answers. I think you will get a great idea about what the word of God says about such very sensitive topics. பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்கள், அதே போல உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் இன்றைக்குள்ள சமுதாயத்தினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ள கேள்விகளை அவர்கள் கேட்ட பொழுது அந்த கேள்விகளுக்கான பதிலை வேதாகமத்தின் அடிப்படையிலே அவர் சொன்னதை நான் பார்த்தேன். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. I know you will see a fire burning inside your heart when you hear this man passionately and precisely and with all honesty bring out the truths that he held so dear to his heart. அவருடைய இருதயத்துக்குள்ளே வைத்திருந்த அந்த காரியத்தை அவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய இருதயத்திலிருந்து அந்த அக்கினி புறப்பட்டதை நான் பார்த்தேன். அந்த வார்த்தைகளில் உண்மை இருந்தது. எந்த விதத்தில் ஒளிவு மறைவும் இல்லாமல் சரியாக வேதத்தின் போதனைகளை எடுத்து சொன்ன ஒரு மனிதர். He was a bright light in a dark world. உண்மையாகவே இருளுள்ள அந்த உலகத்திலே ஒரு நல்ல வெளிச்சம் தருகிற மனிதராக அவர் இருந்தார். My prayer is that God will raise many Charlie Kirks in our church as well. நான் என்னுடைய ஜெபம் எல்லாம் நம்முடைய சபையில் இருந்து அப்படி சார்லி கர்க் மாதிரியான ஆட்கள் எழும்ப வேண்டும். Yesterday night I was actually thinking as I was on my bed, you know, all these thoughts going into my head. I was just thinking, why not we even start a Charlie Kirk forum in our church where we can train youngsters to face the questions the world brings to us. நேற்று நைட்டு படுக்கையில் இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. ஏன் நம்முடைய சபையிலே இந்த சார்லி கர்க் இயக்கம் போல ஒன்றை ஆரம்பிக்க கூடாது? ஏனென்றால் இந்த உலகத்தில் பல கேள்விகளுக்கு இன்றைக்கு விடையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விடையை கொடுக்கத்தக்க நபர்களை நாம் ஏன் நம் சபையிலிருந்து எழுப்ப கூடாது என்ற எண்ணம் எனக்குள்ளே உருவானது. I really seriously was thinking, why not we have many meetings where we can sit and discuss and brainstorm some of the questions our young people are asking in the world today, and how we have a definitive answer for all of them, starting from evolution to everything else, you know, and finding answers in the Bible and speaking boldly in our societies, in our campuses, in our friendship circles, and in our social media handles. Why not we stand up and take a bold stand for Christ? இந்த நாளிலே நாம் இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கிறவர்கள் நம்முடைய குழுக்களாக இருக்கலாம், நம்முடைய பல்கலைக்கழகத்தில் உள்ள இடையங்களாக இருக்கலாம், நாம் இப்படியாக சேர்ந்து ஒரு இடத்திலே அமர்ந்து இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான வேதத்தில் உள்ள விடையை கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, தைரியம் கொண்டு அந்த விடையை அறிவிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவர்களாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I was also thinking, why not God raise up young people who have the gift of speaking boldly to take up, you know, questions and arguments and discussions like Charlie Kirk and reach out to their communities and their colleges and universities and bring them to the knowledge of Jesus. சார்லி கர்க்கை போல ஜனங்கள் எழும்பி ஜனங்களிடத்திலிருந்து கேள்வியை வாங்குகிறது மாத்திரமல்ல, அதற்கு சரியான பதிலை கொடுத்து அவர்களோடு கூட அந்த உரையாடலை ஆரம்பித்து அந்த உரையாடலின் மூலமாக அவர்களுக்குள்ளே இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்குகிற காரியங்கள் நம்மிலே ஆரம்பமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Yes, Charlie Kirk, his blood was shed on this earth. இந்த சார்லி கர்க்குடைய இரத்தமானது இந்த பூமியிலே சிந்தப்பட்டு விட்டது. But the Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது, if a grain of wheat falls to the ground, it will bear much fruit. ஆண்டவர் சொன்னார், விதையானது மண்ணில் விழுந்தால் அதிக பலனை அது கொடுக்கும். Grain of wheat, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தால் மிகுந்த பலனை கொடுக்கும். I pray that that life of that great man will also bring forth heroes of faith and people who stand up for the truth of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவுடைய சத்தியத்துக்கும் உண்மைக்கும் எழுந்து நிற்கிற மனிதர்களை அந்த மனிதனுடைய இரத்தம் உருவாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Hallelujah.